வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. யூடியூப் கிரியேட்டர் கோர்ஸோட செகண்ட் பார்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவை இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இது என்ன, ஏன் இவ்வளவு லென்த்தா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். அதற்கான பதிலை ஷார்ட்டா சொல்லிடுறேன். இது ஒரு ரெகுலர் வீடியோ கிடையாது. நீங்க ஒரு பெட்டர் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு கோர்ஸ் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி அதை நம்ம எபிக் லைஃப் சேனல் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல் பகுதி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதுல இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் இருக்க போகுது, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்காம இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல முதல் கமெண்ட்ல பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்லயும் நான் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி அதை பாருங்க. ஏற்கனவே அந்த பகுதியை பார்த்த நண்பர்கள் அண்ட் சில பேர் நம்ம எபிக் லைஃபோட யூடியூப் கிரியேட்டர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அந்த முதல் பகுதி வீடியோ அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நடந்த கான்வர்சேஷன், இந்த ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த கண்டென்ட் எப்படிப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த கோர்ஸ்னுடைய முதல் வீடியோவும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பும் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. நண்பர்களே, இந்த கோர்ஸ்னுடைய ரெண்டாவது பகுதியான இன்றைய வீடியோல எகெயின் நாம ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை பத்தி நான் இங்க சொல்ல போறது கிடையாது. டெக்னிக்கல் விஷயம் எப்போ வரும் அப்படின்னா இன்னும் 2 டாபிக்கை நாம பார்க்க போறோம். இந்த 2 டாபிக்கை கவர் பண்ணினதுக்கு அப்புறம் டைரக்டா கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள இறங்க போறோம். அதாவது ஒரு கான்டென்ட்டோட டாபிக்கை எடுத்து ரீசர்ச் பண்ணி ஸ்கிரிப்டா மாத்தி அதை ஆடியோ ஃபார்மேட்லயோ வீடியோ ஃபார்மேட்லயோ எப்படி ரெக்கார்ட் பண்றது, அனிமேட்டட் வீடியோவா எப்படி பண்றது, பிரசன்டேஷன் ஃபார்மேட்டுக்கு எப்படி கொண்டுட்டு வரது, இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் வச்சு, அதாவது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, இந்த வீடியோ ஃபார்மேட்டுக்கு எப்படி கொண்டுட்டு வரது, இதை செல்போனை வச்சு ஸ்மார்ட் போனை வச்சு எப்படி பண்றது, இல்ல உங்ககிட்ட கம்ப்யூட்டர் அண்ட் கேமரா இருந்துச்சுன்னா அதை எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்துறது அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் விஷயத்தை பத்தி நாம அங்க பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெட்டர் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் மோர் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான மெசேஜஸ் தான் இன்னைக்கும் அண்ட் அடுத்து வரக்கூடிய பகுதியிலையும் நாம பார்க்க இருக்கிறோம். ஸோ உங்க மைண்டை ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க. இதுல சொல்லப்படுற முக்கியமான கருத்துக்கள், அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்க லேர்ன் பண்ணி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது இதையெல்லாம் நீங்க கேட்காம ஒரு வீடியோவை நீங்க போட்டீங்க அப்படின்னா எப்படி போடுவீங்களோ அதை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணும். இந்த கருத்துக்களை கேட்டு உள்வாங்கி இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதை கேட்காம ஒரு வீடியோவை போடுறதுக்கும் இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வீடியோவை போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ ஆரம்பிக்கலாம். இன்றைய டாபிக் என்ன அப்படின்னா யூடியூப்ல வீடியோ போடக்கூடிய ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய, அதாவது பிகினர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தவறுகளா பண்றதுனால சேனல் க்ரோ ஆகாம இருக்கலாம். நாம ஒரு வீடியோவை மெனக்கெட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம், அது வியூஸ் போகாது. அப்படியே போனாலும் மக்கள் அதுக்கு பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நோ ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் தேர் இன்ட்ரெஸ்ட். நீங்க யூடியூப்ல வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவங்களுக்கு எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கண்டென்ட்டை நாம உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான். எபிக் லைஃபோட ஆரம்ப நாட்கள்ல, அதாவது என்னுடைய முதல் வீடியோல இருந்தே என்னால அதிகப்படியான வியூஸை பார்க்க முடிஞ்சது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எந்த டாபிக்கை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் விரும்புறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். நீங்க எபிக் லைஃப் சேனல் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நான் ஆரம்பிச்சது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக்ல இருந்து ஆரம்பிச்சேன். அதற்கான காரணம் அந்த காலகட்டத்தில், அதாவது 2017 அதிகமா பேசப்பட்ட ஒரு டாபிக், அதிகமா மக்கள்னால தேடப்பட்ட விரும்பப்பட்ட ஒரு டாபிக் அது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால சரி நாம இந்த டாபிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். என்னுடைய ஸ்டார்டிங்ல இருந்து என்னால ரீச்சை பார்க்க முடிஞ்சது. நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் நீங்க அதிகமா பாக்குறீங்க அப்படின்னா இந்த நோ ஃபேப் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நீங்க நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் எல்லாருமே பாத்தீங்கன்னா நோ ஃபேப் நோ ஃபேப் நோ ஃபேப்னு ஒருத்தங்க நிறைய வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் ஒண்ணுதான். நோ ஃபேப் அப்படிங்கிற ஒரு டாபிக் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, போட்டா நிறைய வியூஸ் போகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாபிக்கை பிடிச்சி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வியூஸ் வருது. சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் வச்சிருக்கலாம், அல்லது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல வீடியோ போடணும்னு நினைக்கலாம். நீங்க விரும்புற அந்த டாபிக் ஒரு என்டர்டைன்மெண்ட் டாபிக்கா இருக்கலாம், பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்கா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கலாம், வாட் எவர் என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆடியன்ஸ் எதை விரும்புறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சரியான கண்டென்ட்டை நீங்க போட்டு ரீச் பண்ண முடியும். சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்கு. உங்களுடைய கேட்டகரியில மக்களால அதிகமா தேடப்படுற பார்க்கப்படுற வீடியோ எது அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான ஒரு சேனலை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேற யூடியூப் சேனல்ஸ்ல போய் பாருங்க. எந்த மாதிரியான டாபிக்ஸுக்கு அதிகமா ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதிகமா வியூஸ் போன வீடியோ, அதிகமா அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோஸ் அண்ட் அதுல மக்கள் சொல்லப்பட்டிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த டாபிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தெரியாம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு டாபிக் வச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வியூஸ் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. உங்களுடைய ஆடியன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, do not create what you know. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையெல்லாம் வீடியோவாக போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு ஒரு புக்கு படிச்சுங்க, அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் வீடியோவாக போட போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நோ, அப்படி பண்ணாதீங்க. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுங்க, இதெல்லாம் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நோ, அதையும் பண்ணாதீங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஆடியன்ஸுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுல நீங்க வீடியோ போட்டா மக்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. சோ சிம்பிள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையெல்லாம் மக்கள் கிட்ட கொட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதற்கான காரணத்தை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப மூணாவது பாயிண்ட், ஆடியன்ஸ் do not care about who you are. Once they know you, they will be interested in you. நீங்க யாரு அப்படிங்கறத பத்தி ஆடியன்ஸுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூமுக்கு போயிட்டு அதை வீடியோ எடுத்து ஒரு பாத்ரூம் டூர் வீடியோ போடுங்க. பாத்ரூம் டூர் வேணாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ போடுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க. எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது உங்களுக்கே நல்லா தெரியும், அது வியூஸ் போகாது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே பாத்ரூம் டூர், இதே ஃப்ரிட்ஜ் டூர்லாம் வீடியோ போட்டு நிறைய வியூஸ் போன சில வீடியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கே அது யாருன்னு தெரியும். ஏன் அந்த மாதிரியான வீடியோஸ் வியூஸ் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பாத்ரூம்ல என்ன இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லாருடைய பாத்ரூம்லயும் எல்லாருடைய ஃப்ரிட்ஜ்லயும் என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ, அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டா அது ரீச் ஆகுது. அவ்வளவுதான். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாத்ரூம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாம். இதே மாதிரி இங்கிலீஷ்ல பீட்டர் மெக்கின் ஒரு யூடியூபர், ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் யூடியூபர், அவர் ஒரு வீடியோ போட்டாரு, மை எவ்ரிடே கேரி. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாக்கெட்ல நான் கேரி பண்ற பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார். ஒரு கத்தி வச்சிருப்பேன், ஒரு பர்ஸ் வச்சிருப்பேன், அதுக்குள்ள இதெல்லாம் வச்சிருப்பேங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டார். நிறைய வியூஸ் போச்சு. அதே வீடியோவை யாருன்னே தெரியாத ஒரு நபர் வீடியோ போட்டா போகுமா? போகாது. நீ வச்சிருக்கிறத பத்தி எனக்கு என்ன கவலை, நீ கத்தி வச்சிருந்தா என்ன, பேனா வச்சிருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க. ஆனா பீட்டர் மெக்கினன் அப்படிங்கிற ஒரு நபர் மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, என்ன மாதிரியான கண்டென்ட்டை விரும்புறாங்களோ அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி மக்களுடைய மனம் கவர்ந்த ஒரு யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் ஆனதுக்கு அப்புறம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இந்த மாதிரி அவர் வீடியோ போறாரு, அது ரீச் ஆகுது. சிம்பிள். இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இன்னைக்கு நான் காலையில என்ன சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் ரீச் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யாருன்னே தெரியாதுங்க, நீங்க ஒரு அன்னோன் கிரியேட்டர், உங்களை பத்தி மக்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நோன் கிரியேட்டரா நீங்க மாறணும். அதுதான் அடுத்த பாயிண்ட். ஹவு டு பிகம் a known creator. ஒரு unknown அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து known creator அப்படிங்கிற, அதாவது யாருனே தெரியாது அப்படிங்கிற ஒரு நபரா இருந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நபர் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு யூடியூப் சக்சஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நான் கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு காலையில நான் என்ன சாப்பிட்டேன்னு ஒரு யூடியூபர் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ வியூஸ் நிறைய போகுது. இதே டாபிக்ல நீங்க ஒரு வீடியோ போட்டா அது வியூஸ் போகுமா? போகாது. ஆனா வியூஸ் போக வைக்கிற மாதிரி வீடியோ
வீடியோ போட்டால் அது போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டேன், வாட் ஐ ஏட் திஸ் மார்னிங் அப்படின்னு வீடியோ போட்டால் யாருக்கும் அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நான் என்ன சாப்பிட்டேன், அதாவது என்னுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் என்ன சாப்பிட்டேங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. ஃபேட் லாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, என்னுடைய வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் காலையில் இதை சாப்பிட்டு நம்ம உடம்போட வெயிட்டை குறைக்கலாம் இல்லையா? சிம்பிளான ஒரு உதாரணம். ஸோ எல்லாரும் தேடக்கூடிய, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நீங்க கொடுக்கணும். ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று எஜுகேஷன், இல்லைனா அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது ஹவு டுவா இருந்தாலும் அது ஒரு விதமான எஜுகேஷன் தான். ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்தாலும் ஷேர் பண்ணாலும் அது வந்து ஒரு விதமான எஜுகேஷன் தான். நீங்க ஃபன் பண்ணாலும், பிராங்க் பண்ணாலும், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும், மியூசிக் வீடியோ போட்டாலும் எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அந்த ரெண்டு பெரிய ஒரு கேட்டகரிக்குள்ள அடக்கிக்கலாம். ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க யாரு, என்ன மாதிரியான இந்த ரெண்டு கேட்டகரியில நீங்க வீடியோ போட போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் யூடியூபரா இருக்க போறீங்களா, இல்ல என்டர்டெயின்மெண்ட் யூடியூபரா இருக்க போறீங்களா? நீங்க வந்து vlog எடுக்கலாம், வாட் எவர், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்டர்டெய்னிங்கா vlog போட்டீங்கன்னா அது ரீச் ஆகும். நீங்க வந்து ஒரு பிராங்க் பண்ணலாம், அது என்டர்டெய்னிங்கா இருந்தா அது ரீச் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரின்னு நாம பிரிச்சுக்கலாம். யூடியூப்ல அப்படி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ரெண்டு விஷயமா நான் பிரிச்சுட்டேன். மற்றது எல்லாமே குப்பை. ரோட்ல போறத பிடிச்சி ஷார்ட்ஸ்ல தூக்கி போடுறது, சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களை பிடிச்சி ஷார்ட்ஸ்ல தூக்கி போடுறது, என்ன பேசுறோம்னு தெரியாம ஒரு ஆரம்பம் முடிவே இல்லாம ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றது, சரியான ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம, ஸ்கிரிப்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா ஒரு கண்டென்ட்டோட ஃபார்மேஷன் ஃபுல்லா இல்லாம ஒரு வீடியோவை கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ரீச் ஆகாம இருக்காங்க யூடியூப்ல. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஷார்ட்ஸ் போடுறதுனால வியூஸ் அதிகமாகும், நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு, ஓ இதுல வந்து இந்த மாதிரி போட்டோம்னா நிறைய நம்ம ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க அந்த யூடியூப் சேனலோட பேர் என்ன உங்களுக்கு ஞாபகம் வருதா? வராது. அவங்க யாரு, அவங்க பேர் என்ன ஞாபகம் வருதா? வராது. ஆனா சேரன் அகாடமின்னு ஒரு சேனல், ஹுசைன் கோயம்புத்தூர்காரர், ஒரு ஸ்கிட் மாதிரி பிளே பண்ணி வீடியோ போடுறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அவருடைய வீடியோ பார்த்திருக்கீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாருமே அவருடைய வீடியோ பார்த்திருக்கீங்க. ஏன்? அவருடைய வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட்டும் எஜுகேஷன் ரெண்டுமே இருக்கு. ஸோ நீங்க யாராவது ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஷார்ட்ஸோ வீடியோஸோ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. இந்த மிஸ்டேக்ஸை நீங்க பண்றீங்க அப்படின்னா இதை மாத்திட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நான் லென்த்தா நிறைய விஷயங்களை, நிறைய இன்புட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லா யூடியூபர்ஸுமே, நானுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூபுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ கிரியேஷன், கான்டென்ட் கிரியேஷன், யூடியூபோட அல்காரிதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா லேர்ன் பண்ணிக்கிட்டே வரேன். யூடியூபோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த விஷயத்தை எல்லா யூடியூபரும் நிச்சயமா பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு 10 வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு வீடியோ உருப்படியான, நமக்கு என்ன வேணுங்கிற எக்ஸாக்டான ஒரு மெசேஜ் அதுல இருக்கும். அந்த ஒரு மெசேஜை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் 10 வீடியோ பார்த்துருக்கணும். அப்போ அந்த மிச்சம் இருக்கிற அந்த 9 வீடியோக்கான டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த ஒரு வீடியோவை நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த டைம் வேஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்க கூடாது. ஆனால் உண்மை என்னன்னா, என்னுடைய தேடல்ல அந்த 9 வீடியோக்கான நேரத்தை கொடுத்து அந்த ஒரு வீடியோவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ எவ்வளோ டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு மெசேஜை நான் எடுத்திருக்கேன். நீங்க அந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணாம அந்த எக்ஸாக்ட் மெசேஜ், அதாவது அந்த எக்ஸாக்டா அந்த ஒரு வீடியோவில் கிடைச்ச அந்த முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இன்புட்டா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ப்ரோ இதான் என்னுடைய சேனல், இது என்னுடைய வீடியோ, இதை பத்தி நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, இது நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க, எதை மாத்தலாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐ திங்க் நான் லாஸ்டா போட்ட அந்த முதல் பார்ட் வீடியோ நிறைய பேர் ஃபுல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வீடியோவை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேள்விகள் கேளுங்க, நான் உங்க சேனல் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணி உங்களுக்கு எது ஒர்க் ஆகும், உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகாது, எது சரி எது தப்புன்னு உங்களால சுயமா தெரிஞ்சுக்கவோ கண்டுபிடிக்கவோ முடியல அப்படின்னா, யூடியூப் அப்டேட் ஆயிட்டே இருக்கும்போது உங்களால அதற்கு ஈடு கொடுக்க முடியாது. நீங்க ஒரு பெட்டர் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்க முடியாது. நீங்க ஒரு நல்ல கிரியேட்டரா இருக்கணும்னா இதையெல்லாம் நீங்களாகவே தெரிஞ்சுக்கிற, அதாவது கற்றுக்கொண்டு தெரிஞ்சு கொள்ற நிலையில இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். அந்த ஸ்டேஜுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணினதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூக்காக சேனலில் வந்து லிங்க் அனுப்புங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிற டைரக்ட் அண்ட் இன்டைரக்டான விஷயங்களை கொடுத்து தான் இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதுக்காக கோஆப்ரேட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான டாப்பிக்கையும் எடுத்து இந்த பதிவில் பேசணும் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன். ஓகே, கொஞ்சம் லென்த் வந்து குறைவாகவே கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதோடு இப்போ நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கோர்ஸ் வீடியோவில் இதை விட இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன். உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம எபிக் லைஃபோட யூடியூப் கிரியேட்டர் கோர்ஸோடு இணைந்திருங்கள். நீங்களும் ஒரு பெட்டர் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.